ஸோ உங்கள் கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பேமெண்ட் ஹிஸ்ட்ரி ஏற்கனவே லோன் வாங்கியிருக்கீங்களா அதோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிஃபால்ட் ஆயிருக்குன்னா டிஃபால்ட் ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் எந்த விதமான பைசாவும் நீங்கள் கட்ட தேவையில்ல. ஃப்ரீயாகவே நீங்கள் இதை பார்த்துக்கலாம். வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். சிபில் ஸ்கோர் எனக்கு குறைவாக இருக்குது, என்னுடைய சிபிலில் பிரச்சனையும் இருக்குது. 3 மாதம் கட்டாமல் விட்டுருக்கேன். நான் ஒரு 6 மாதமாக ஒரு லோன் கட்டாமல் விட்டுட்டேன். இப்போ எனக்கு பிரச்சனைகள் வருது. பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின லோனும் எனக்கு இன்னும் பிரச்சனையில் இருக்குது. எப்போ வாங்கினேன், என்ன இஎம்ஐயில் போட்டால் கூட ஞாபகம் இல்லை. அதை அடைக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் எந்த பேங்க்கில் வாங்கினேன்னு கூட தெரியல. சிபில் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அந்த சிபில்லேருந்து எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். சிபில் ஸ்கோரை பற்றி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் உங்கள் சிபில் ஸ்கோரை இன்றைக்கி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய லோன் எங்கே டிஃபால்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை அடைக்கிறதுக்கான வழி என்னன்னு அங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். 15 லட்சம் வரைக்கும் லோன் தரக்கூடிய ஒரு லோன் ஆப் இருக்குது. அவங்கள பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக லைக் மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிபில் ஸ்கோரை செக் பண்ணக்கூடிய ஒரு ஆப். ஸோ இந்த லோன் ஆப்பை பற்றி ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு சிபிலில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா 15 லட்சத்துக்கு லோன் தரக்கூடிய லோன் ஆப்பை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஸ்கோர் ஆப். ஒன் ஸ்கோர் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா அலோஸ் கேட்குது. வெல்கம் டு ஒன் ஸ்கோர்னு ஆப்ஷன் வரும். கீழே பார்த்தீங்கன்னா செக் மை ஸ்கோர்னு வரும். அப்போ உங்கள் மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி கொடுக்க போகிறீங்க. மொபைல் நம்பரோட பேன் கார்டு அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா தான் உங்கள் மொபைல் நம்பர் அதில் செல்லுபடியாகும். வேறு எதுவும் மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா வராது. அதனால் பேன் கார்டோடு இணைக்கப்பட்டு ஆதாரோடு இணைக்கப்பட்டிருக்க மொபைல் நம்பரை போடுங்க. அதை போட்ட பிறகு உங்களுக்கு மெயில் ஐடி கொடுக்க போகிறீங்க. மெயில் ஐடி கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு சிபில் ஸ்கோர் காட்டுறாங்க. ஸோ என்னோட நான் செக் பண்ணி பார்க்கும்போது சிபில் 761 காட்டுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 761 காட்டுறாங்க. இது ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான். ஏன்னா ஒரு லோன் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் என்ன நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, ஏற்கனவே நான் கிரெடிட் கார்டு நிறைய வச்சுருந்தேன். ஸோ அந்த கிரெடிட் கார்டு என்னென்ன விதமான கிரெடிட் கார்டை வச்சுருந்தேன், அது எதெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க, க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் க்ளோஸ் ஆகிருக்கா இல்லையான்னு தெரியாது. அப்பேற்பட்டவங்க இது போல் ஒன் ஸ்கோர் இங்கே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இது ப்ளஸ் ஒன் மைனஸ் நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். ஸோ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண கிரெடிட் கார்டு வரிசையாக காட்டுது. நிலுவையில் இருக்கக்கூடிய லோன் விஷயத்தையும் அது காட்டுது. ஸோ டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இன்கேஸ் சில பேருக்கு டிஃபால்ட்டு நம்ம லோன் கட்டாமல் விட்டுட்டேன், எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை அது காட்டும். உதாரணத்துக்கு ரிப்போர்ட் சம்மரி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போனீங்கன்னா சிபில் நீங்கள் செக் பண்ணி போகும்போது உங்கள் பேமெண்ட்டோடைய ஹிஸ்ட்ரி டைமில் பேமெண்ட் பண்ணிங்களா காட்டும். அப்போ ஏஜ், அதாவது எவ்வளோ இந்த லோன் வாங்கி எத்தனை வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த விஷயத்தை அது காட்டும். எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் அது தான் காட்டும். ஸோ இதுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க கேட்குறாங்க, பேசிக்காக அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க இந்த ஸ்கோர் செக் பண்ணுறதுக்கு கேட்டிங்கன்னா, மொபைல் நம்பர் கேட்குறாங்க, இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க, பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க, ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக கேட்குறாங்க, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இவ்வளோ தான். இது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாவே உங்கள் முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒன் ஸ்கோரில் இருக்கக்கூடிய என்னுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ இது போல் நீங்கள் செக் பண்ணும்போது இப்போ இந்த டிஃபால்ட்டாக இருக்க ஒரு 6 மாதமாக பிரச்சனையிலே போயிட்டு இருக்கு பாசும்போது அந்த விஷயத்தை அங்கே காட்டிடும். பேமெண்ட் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கும். அம்மா பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோரும் கம்மியாக இருக்கும். இதில் அங்கே என்ன இம்பேக்ட் ஆகிருக்குன்னு அது காட்டும். எவ்வளோ தூரம் அந்த பாதிக்கு விட்டுன்னு காட்டும். அந்த பேங்க்கை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை தட்டினீங்கன்னாவே மோஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ பெண்டிங் பேமெண்ட்டும் காட்டிடும். ஸோ உங்கள் ஃபுல் ஹிஸ்ட்ரியும் அதில் தெரிஞ்சிடும். எவ்வளோ பெண்டிங் கட்ட வேண்டியது காட்டும். அதில் முக்கியமாக கவனிக்கணும், பெண்டிங் பேமெண்ட் தான் காட்டும். டியூஸு அப்புறமா அது பெனால்ட்டி இதெல்லாம் நீங்கள் நேராக போய் அங்கே அணுகுனா தான் அவங்க தான் அதுக்கான சார்ஜஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் இதை காட்டிக்கலாம். இல்லைங்க எனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வாய்ப்பு இருக்குமா பார்த்தீங்கன்னா, ஆஃபர் என்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் இந்த ஆஃபருன்றதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இஎம்ஐ நீங்கள் கட்டாமல் விட்டிங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் இந்த ஒன் ஸ்கோர் காட்டும். இல்லை 6 மாதமாக நம்ம கட்டாமல் விட்டுருக்கீங்கன்னா ஆஃபர் எதுவும் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 6 மாதம்னாவே சிபில் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை சரி பண்ணணும். எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு பிரச்சனை இருக்குது, எந்த பேங்க்னு தெரியலன்னீங்கன்னா இது போல் நீங்கள் செக் பண்ணி அந்த பேங்க்கோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அந்த பேங்க்குக்கு போங்க, லீகல் அட்வைசர் இருப்பாங்க. ஒவ்வொரு பேங்க்கும்
பேங்க்குக்கு லீகல் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த பேங்க் நீங்க போயிட்டு, அங்க போய் நீங்க கேட்டீங்கன்னா தான் உங்களோட முழு விவரத்த அங்க எடுத்துக் கொள்ள முடியும். இப்ப இந்த ஒன் ஸ்கோர்ல பார்த்துருங்க. அதோட லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க. லீகல் டிபார்ட்மெண்ட்ல லீகல் அட்வைசர் இருப்பாரு. அவருக்குன்னு ஒரு அட்வொகேட் இருப்பாரு. அவருக்கு ஒரு ஃபீஸ் குடுக்க வேண்டியிருக்கும். இதுக்கு ஏதாவது பெனால்டி போட்டுக்கலாம், டீட்டெயில் குடுக்க வேண்டியிருக்கும். மேக்ஸிமம் வந்து சீக்கிரமா தான் முடிக்க பார்ப்பாங்க. ஸோ இது முடிச்சிட்டீங்கனாவே, அடுத்த 3 மாசம் கழிச்சு உங்க கிரெடிட் ஸ்கோர் நல்ல ஒரு இம்பாக்ட்ல தெரிஞ்சிரும். ஸோ இது வந்து உங்க பிரச்சனைக்கான விடிவு. என்னோட கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு லோன் கிடைக்குமா கேட்டீங்கன்னா, ஒன் ஸ்கோர் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, அதுக்கான ஸ்கோரையும் காட்டும், உங்களுக்கான ஆப்ஷன்ஸும் காட்டும். எனக்கு ஒரு சில ஆப்ஷன் தான் காட்டுது. ஒன் ஸ்கோர்ல பெரிய ஆப்ஷன் இல்லைன்னா, நீங்க பேங்க் பஸார் அல்லது பைசா பஸார்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிரெடிட் கார்டும் அதில 2த்துலயும் காட்டுவாங்க. ஸோ அப்படின்னா அந்த 2 ஆப்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கான, அதாவது கிரெடிட் ஸ்கோர் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கான ஒரு விஷயம் தான் இது. அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா, 15 லட்சம் வரைக்குமே லோன் தரக்கூடிய ஒரு பர்சனல் லோன் ஆப். ஸ்ரீராம் சிப்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவங்க தான் ஸ்ரீராம் ஒன்னுன்ட்டு இந்த ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை பத்தி ஆல்ரெடி நான் வந்து நிறைய விதமான வீடியோஸ்ல போட்டிருக்கேன். 4.5 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்காங்க. நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கக்கூடிய ஒரு லோன் ஆப் தான். இந்த ஆப்பை நீங்க Play Store போய் டவுன்லோட் பண்ணீங்கன்னா, ஓப்பன் ஆனோனே பார்த்தீங்கன்னா, அலோஸ் கேட்குது. அலோஸ்ல லெட் கெட் ஸ்டார்டட் ஒரு ஆப்ஷன் வரும். அது இங்க கொடுத்த பிறகு பெர்மிஷன்ஸ் கேட்குது. நான் கொஞ்சம் ஸ்பீடாவே போறேன். ஸோ ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ப்ரொசீட் நீங்க கொடுத்த பிறகு அலோஸ் கேட்குது. மொபைல் நம்பர் கேட்குது. கண்டினியூ நீங்க கொடுத்த பிறகு அலோஸ் கேட்கும். இந்த அலோஸ்லாம் கொடுக்கும்போது பார்த்துட்டு எதுக்காக அலோஸ் கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு கொடுக்கறது நல்லது. அக்கவுண்ட் செக்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பரை நீங்க வந்து ஆட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்தோடனே காட்டும். அதனால அதை பண்ணாதீங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பண்ண போறோம். அதனால அது வெளியே வந்துருங்க. ஆப்பை விட்டு வெளியே வந்து மறுபடியும் உள்ள போங்க. தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள போங்க. அது எதுக்குன்னா யூபிஐ ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அது கேட்குது. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு எத்தனை செய்ய வேண்டாம். வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்தீங்கன்னா அது காட்டாது. ஸோ நீங்கள் அது உள்ள வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட லோன்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். அதில் பர்சனல் லோனும் காட்டுது, பிஸ்னஸ் லோனும் காட்டுது. பர்சனல் லோனுக்கு நம்ம போயிடலாம். பர்சனல் லோன் என்ன போகும்போது என்ன கேட்குறாங்கன்னா, பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. ஸோ பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் அது எப்படியே கொடுத்துருங்க. பின்கோடு கேட்குறாங்க, சேலரி பர்சனல் செல்ஃப் எம்ப்ளாய் கேட்குறாங்க, ஃபுல் நேம் கேட்குறாங்க, ஜெண்டர் மேலா ஃபீமேலாக கேட்குறாங்க, இமெயில் ஐடி கேட்குறாங்க, எவ்வளோ பணம் தேவை கேட்குறாங்க. ஸோ உங்க எவ்வளோ இஎம்ஐ வேணும்னு கேட்குறாங்க. ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இவங்க கேட்குறாங்க. இதே ஒரு பர்சனல் லோனில் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீலர் லோனுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 வீலர் லோன்ஸ்க்கும் அதே பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2 வீலர் லோன்ஸை பார்த்தீங்கன்னா 50-50 உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. உங்கள் கிரெடிட் ஸ்கோர்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு ₹1,00,000 வண்டி வாங்க போகிறீங்க, 2 வீலர் வச்சுக்கோங்களேன். ஒரு ₹50,000 நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணுறீங்களா? பண்ணலாம். நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா ₹80,000 ஃபினான்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் நீட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போனீங்கன்னா நீங்கள் கொக்லைன் எந்திரம் சொல்லக்கூடிய ஜேசிபி வாங்குறது, அப்புறம் குட்டி யானை வாங்குறது, இது போல் வண்டி வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னாவே அவங்க உங்களை தொடர்பு கொள்வார்கள். எவ்வளோ லோன் தராங்க? பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே 15 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 12 மாதம் வந்து 60 மாதம் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்குமே 11%, 36% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்த இந்த 2 விதமான லோன் டீட்டெயில்ஸில் இந்த 15 லட்சம் வரைக்கும் லோன் விஷயத்தை வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிட்டேன். இந்த கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்குமே இன்னும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அதாவது பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 மாதம் இஎம்ஐ கட்டாமல் விட்டுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு ஒன் ஸ்கோரில் ட்ரை பண்ணி பார்த்து அதில் உங்களுக்கு ஆஃபர் காட்டலனா கூட நீங்கள் பைசா பஸாரில் கட்டினா கண்டிப்பாக அதுக்கான ஏதாவது ஒரு லோன் கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆனால் ஒன் ஸ்கோரில் என்னென்னா உங்களுக்கு டீட்டெயில் பக்காவாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து ஸ்கோர் தெரிஞ்சுக்குங்கன்றதுக்கு தான் காட்டுறேன். இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த எங்கே லோன் வாங்கணும்னு தெரியலன்றவங்களுக்கு வந்து இது ஓகேன்னு சொல்ல முடியும். ஸோ உங்கள் கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பேமெண்ட் ஹிஸ்ட்ரி ஏற்கனவே லோன் வாங்கியிருக்கீங்களா அதோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிஃபால்ட் ஆயிருக்குன்னா டிஃபால்ட் ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் எந்த விதமான பைசாவும் நீங்கள் கட்ட தேவையில்ல. ஃப்ரீயாகவே நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இவ்வளோ டீட்டெயிலை அவங்க வாங்கி இப்போ நமக்காக செய்கிறாங்களே, ஃப்ரீயாகவே பண்ணுறாங்களே, இவங்களுக்கு எதாவது லாபம் இருக்கா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபம் இருக்கும். இவங்களுக்குன்னு தனியாக வந்து பேங்கர் வந்து லிங்காக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஸ்கோர்லாம் நீங்கள் செக் பண்ணும்போது சிபிலில் ஒரு விஷயம் செய்யும்போது அது பேங்கரோட லிங்காக இருக்கும். அப்போ நிறைய கால் உங்களுக்கு வரும். இந்த லோன் வாங்கிக்கிங்களா, அந்த லோன் வாங்கிக்கிங்களா கால் வரும். ஸோ அவங்க வந்து நம்ம டீட்டெயில்ஸை வந்து பேங்கருக்கு ஷேர் பண்ணுவாங்க. இவர் லோன் வாங்க தயாராகிறாரு, உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு லாபம். இதுதான் வெளிப்படையான உண்மை. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த 2 லோன் ஆப்லேயும் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சுமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.